Hello friends, welcome to Sneha's Cooking Diary. இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்ரேஷனு ஒயிட் ரைஸு சாம்பார் வச்சுருக்கேன். சேப்பக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பொன்னி பாயில் ரைஸ் போட்டு தான் ரைஸ் ஆயிடுச்சு. ரைஸ் செஞ்சுட்டோம். இப்போது சாம்பார் ஆயின் இருக்குது, சேப்பக்கிழங்கு பாயில் ஆயின் இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து சாம்பாரில் போடுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணின்னு இருக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, அதுலேயே சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வேகட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வரட்டும். நம்மளுக்கு பருப்பு வெந்துடுச்சு. காயும் வெந்துடுச்சு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்பு தாளிச்சுக்கலாம். இதை எடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த சாம்பாரில் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நம்ம கொதிக்கிறதுக்கு விடலாம். கொஞ்சம் நல்லா அப்படியே பாயில் ஆகி வரட்டும். இப்போ சாம்பார் தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். தயாராகும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த குழம்பு இந்த பருப்புல நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை எடுத்து சாம்பார்ல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இப்படி போட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு டேஸ்ட் வேற மாதிரி கிடைக்கும், ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதை விட. அவ்வளோதான். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவையாக இருந்தால் போட்டுக்கணும். சாம்பார் ரெடி. பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பீட்ரூட் பொரியல், இந்த சேப்பக்கிழங்கு பாயில் பண்ணது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவே வெண்டைக்காய் பொரியல். இதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, வடை செஞ்ச எண்ணெய் இருக்குது, அதிலே போடுறேன். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கும் பீட்ரூட் பொரியலுக்கு ஒன்று கிழங்கு தைக்கும். கிழங்குக்கு ஆனியன்ஸ் வேண்டாம், வெறும் பீட்ரூட்க்கும் லேடிஸ் ஃபிங்கருக்கு மட்டும் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இது லேடிஸ் ஃபிங்கருக்கு. நம்ம இந்த பொட்டேட்டோ சேப்பக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் உரிச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி குக் ஆகிட்டு இருக்குது. ஆயில்ல நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும், அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். காய் பொரியலுக்கும்
வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். வதங்கட்டும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பீட்ரூட்டுக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கிழங்குக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சி மிளகாய் தூள் பீட்ரூட் போட்டுக்கலாம். இந்த கிழங்குக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். பீட்ரூட் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கிழங்கு வேக வைக்கும் போது சால்ட் போட்டு வைக்கிறோம். இது இதில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பீட்ரூட்டுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பீட்ரூட் வேகட்டும். பீட்ரூட் வேகட்டும். காய் பொரியலுக்கு கோகோனட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம 2 காய்க்கும் சேர்த்து தான் நான் கிரைண்ட் பண்ணுறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ஆகின்னு இருக்கு. இது நல்லா இந்த மசாலாலாம் இந்த தவாவில் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். லைட்டாக இது ஃப்ரை ஆகிட்டு பிறகு நம்ம பெப்பர் பவுடர் போடணும். நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த லேடிஸ் ஃபிங்கரில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடலாம். இன்னும் சால்ட் போடல லேடிஸ் ஃபிங்கரில், ஏன்னா இது நல்லா வதங்கிட்டு பிறகு அது குவான்டிட்டி கம்மியாகும். அப்போ தான் நம்ம சால்ட் போடணும். நம்ம பீட்ரூட்லேயும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். லேடிஸ் ஃபிங்கர் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சால்ட் போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விடலாம். ரெடி ஆயிடுச்சு லேடிஸ் ஃபிங்கர். சால்ட் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம கோகோனட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் லேடிஸ் ஃபிங்கரில் போடுறேன். இதுக்கும் போட்டுக்கலாம். பீட்ரூட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பீட்ரூட்டில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, போட்டுட்டு சரியாயிடும். பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கொரியாண்டர் கொஞ்சம் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். சாம்பாரில்
வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட்டில் எல்லாத்தையும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிழங்கு ஃப்ரை பண்ணது ரெடி ஆயிடுச்சு. அதையும் வேற கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இது பாருங்க, நல்லா அந்த மசாலாலாம் எப்படி நல்லா ஆயிலில் இப்படி ரோஸ்ட் ஆகிருக்கணும். அதுதான் அது டேஸ்ட்டு. நம்ம பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம செய்த லஞ்ச் ப்ரிப்ரேஷனு இது வந்து நான் பொன்னி பாயில் ரைஸில் தான் செய்தேன் சாப்பாடு. நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். இதோட கூட காய் பொரியல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் தான் இன்னைக்கு. நம்ம இதோட கூட நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ வச்சுக்கலாம். லேடிஸ் ஃபிங்கர் வச்சுக்கலாம். பீட்ரூட்டும் வச்சுக்கலாம் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெஜிடேரியன் லஞ்சு. நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.